தமிழ்நாட்டில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி மாநிலத்தின் வளர்ச்சி பயணத்திற்கு தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து மதுரைக்கு வந்த பிரதமர் மோடி விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக மேம்படுத்தும் பணிக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே 4வது ரயில்வே வழித்தடத்தையும் தொடங்கி வைத்தார். மேலும் தமிழ்நாட்டில் மறுசீரமைக்கப்பட்ட 8 ரயில் நிலையங்களையும் அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டு முதல் 4000 கிலோமீட்டருக்கு அதிகமான அளவில் நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன என்றார். A proud chapter in Tamil Nadu's development journey. We have laid foundation stones, inaugurated and dedicated to the nation projects worth over 4,400 crore rupees. These projects will transform connectivity, boost the economy, create jobs, and transform lakhs of people's lives. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய ரயில்வே துறை சரித்திரபூர்வமான ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பின்னர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு வழிபாடு மேற்கொண்டார். முன்னதாக புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் உள்கட்டமைப்பு, நகர்ப்புற சேவைகள், தொழில்துறை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் மற்றும் நிலையான வளர்ச்சியை வலுப்படுத்தும் விதமாக 74 திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய அவர், கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை சாலை அமைக்க 30,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் அரவிந்தர் 150வது பிறந்தநாள் ஆண்டை ஒட்டி நடத்தப்படும் 2வது உலக ஆன்மீக மகோத்சவத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஒட்டுமொத்தமாக புதுவையில் பிரதமர் மோடி 2714 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் மற்றும் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.